வியாசர் எழுதியிருக்கார்.
கரைச்சி கோகுலம் போனார். இந்த கோகுலத்தை போயிட்டு கடந்து வரும்போது இந்த 8ஆம் கற்பத்துக்கு ஒரு மாயை அந்த யசோதை கற்பத்தில் பிறந்த குழந்தை ஒரு மாயை. அவளை இங்க கொண்டு வந்து சேர்க்கும் போது அவள் கம்சன்கிட்ட சொல்ற, இந்த கோகுலத்துல உன்னை கொல்லக்கூடிய எதிரி வளர்ந்துட்டு இருக்கான், நீ என்ன கொல்ல வரையன்னு சொல்லி அவன் மறந்துட்டான். அதனால அன்றைய தினத்துல என்ன குழந்தை பிறந்ததோ அவ்வளவு பேர் அழின்னு கம்சன் ஆணை. வேற நந்தகோபுரம் கூட்டுனா உன்னுடைய கிராமத்துல இப்படி ஒரு குழந்தை வளர்ந்து அது யாரும் கண்டுபிடிச்சு நீ கொண்டுட்டு வேலை கொண்டுவாங்க. நந்தகோபுரம் வந்து கப்பம் கட்டக்கூடியவர் கம்சன். அவர் கவலையே வராது. ஏன்னா அன்னைக்கு தான் கிருஷ்ணன் பிறந்திருக்கான். அதான் பெரியாண்டார் வந்து மறைமுகமா சொன்னார், எப்போ கிருஷ்ணன் பிறந்தான், எந்த நட்சத்திரத்துல பிறந்தான் அப்படின்னு கேட்டா அத்தனை பார்த்தா அப்ப இப்படி பயங்கரமா சொல்லலாமா? பப்ளிக்கு சொல்றாரு, அத்தனை பார்த்தானா கண்டுபிடிச்சிட மாட்டானா, முன்னாடி பார்த்தானா பின்னாடி பார்த்தானா, அது அவங்களே அவப்படுத்திடும், நமக்கு அதை பத்தி கவலை. அப்படி பிறந்த கிருஷ்ணன் கடந்து வரா. அப்ப இவருக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த கம்சனுக்கு, இந்த கோபுரத்துல இந்த யசோதைட்ட வரக்கூடிய குழந்தை தான் நம்ம கொல்லக்கூடிய யமன். அப்ப இதை எப்படி கொல்றது? முதல்ல பூதனை அனுப்பினா, பூதனை தாய் உருவுல வந்தா, அந்த குழந்தைக்கு விஷப்பால் ஊட்டினா, அதுல அவரை வந்து பகவான், அவர் பகவான்லயே அவருக்கு தெரியாதா இவளுடையது, உடனே அவளை அழிக்கிற. ஆனா கூட அவளுக்கு மோட்சம் கொடுக்குற. ஏன்னா அவனுடைய அரண்மனைக்குள்ள விளையாடி இருந்த கண்ணன் மெதுவா தகட்டு வாசல் வரான். யசோதை உள்ள வேலையா இருக்கா. வந்து வண்டிக்கு கீழே போய் உட்காந்துக்கணும். உடனே அவனே சிரிச்சுக்கிறான். இந்த சக்கரத்தை பார்த்தோன்னே சிரிக்கிறான். அதுல அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதுல அசோகம் உட்காந்துருக்கான். இந்த சக்கரம் கழண்டு ஓடி வருது இந்த கண்ணனை போல. சக்கரத்தை 2 இருந்தா முடிச்சு